Hey guys, welcome to the brand new vlog of 2024. It's Pongal vlog. First bogi. இன்னைக்கு நாங்க காலையில ஒரு 3:30 போல எழுந்துட்டோம். ஸ்ட்ரீட்ல யாருமே இல்ல फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் போகி கொளுத்த போறோம். அம்மா 2 கற்பூரம் கேட்டாங்கன்னு தான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப வெட்டா இருந்தது. கற்பூரம் போட்டா ஈஸியா எரியும்ன்றதுனால தான். இப்போ இதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் போகி பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல் கைஸ். அவ்வளவுதான், போகி எரிச்சாச்சு. இந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் அ குவிஸ் டைம். போகியை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் அண்ட் தகவல்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பேர் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ போகி அன்னைக்கு என்னால விளாக கண்டினியூ பண்ண முடியல. அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு இந்த விளாக் எடுக்கிறேன். காலையில எழுந்து வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா சன் கரெக்டா ரைஸ் ஆகுது. சன் தாத்தாக்கு எத்தனை வயசு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல வந்து 3 கோலம் போட்டிருந்தாங்க. அந்த 3 கோலத்தையும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து அந்த 3 கோலத்தோட காலையில வியூ, வெளிச்சத்துல எடுத்த வியூ. இந்த கோலம்லாம் எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து 3rd கோலம். அந்த சைடு 2 கோலம் காமிச்சேன். இது வந்து 3rd கோலம். தெரியுதா உங்களுக்கு? எஸ், இதுதான் அந்த கோலம். சரி வாங்க இப்ப உள்ள போலாம். உள்ள போயிட்டு பொங்கல் பொங்குறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க வீட்டோட குட்டியான துளசி மாடத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதுதான் அந்த துளசி மாடம். காலையில 6:30 போலயே பொங்கல்லாம் பண்ணிட்டாங்க. 9 to 9:30 அந்த டைம்ல சாமிக்கு பூஜை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் பொங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 பொங்கல் பொங்க போகுது. பொங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது அம்மா பொங்கல் செஞ்சுட்டு வடை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்துல பூஜை பண்றதுக்கு கிளீனிங் ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டைகர் அங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அவனை மாடி படிக்கேட்டுள்ள அமிச்சிட்டு அந்த மாடி படிக்கேட் கதவை மூடிட்டேன். அப்பா அவன் பண்ண ஆட்ரோசிட்டிஸ் வீடியோ எல்லாத்தையும் நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க அதை செக் அவுட் பண்ணலன்னா இப்ப போய் செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் அங்கதான் பண்றோம். பட் இந்த வாட்டி நான் தான் கிளீன் பண்ண போறேன். ஏன்னா அப்புறம் உள்ள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் பெருக்கிக்கிறேன். நாங்க பொங்கல் பூஜை பண்ற இடத்துக்கு மேல நெல்லி மரம் இருக்கிறதுன்றதுனால நிறைய குப்பை வரும். அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சிட போறேன். அதுக்கு அடுத்தது அம்மா வந்து கோலம் போட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் டன். எஸ், ஐ கம்ப்ளீட்டட். அங்க பெருக்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்ததுனால அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த வேலை வந்து தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணணும். ஸோ பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து நான் தெளிச்சிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி விட்டு இருக்கேன். இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன்னா என்னோட ஒர்க் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது அம்மாவும் தங்கச்சியும் வந்து பண்ணிப்பாங்க. இப்ப அம்மா கோலம் போட போறாங்க. அம்மா கோலம் போட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வர ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்களா? என்னென்ன பலகாரம் செஞ்சாங்க? உங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோலம் போட்டுட்டாங்க. அடுத்து பிள்ளையார் பிடிச்சிட்டு மனை வைக்கிறது, சாமிக்கு பொங்கல்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறது தான் வேலை. என் தங்கச்சியும் வந்து இப்போ பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கா. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலையில வந்து மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அருகம்புல் வச்சிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பிள்ளையாருக்கு அருகம்பில்லோ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போய் கரும்பு எடுத்துட்டு வர கேப்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க பாருங்களேன். கரும்பு எடுத்துட்டு வந்தாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஊதுபத்தி ஏத்திட்டு சாமிக்கு பூஜை பண்றது தான் பாக்கி. இப்ப சாமிக்கு பூஜை பண்ண போறாங்க பாருங்க. பூஜையே முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கல் அண்ட் தேங்க்யூ. பை பாய்.